இவ்வளவு நாளும் எல்லாருக்கும் தொழில் செய்கிறதுக்கு ஒரு ஆசை தான் இருந்தது. இப்போ தொழில் ஆசை இல்லை, தொழில் அவசியம் எல்லாருக்கும். அது எல்லாரும் செஞ்சே ஆகணும். அதை விட தொழில் எவ்வளோத்துக்கு அவசியமோ அதை விட ஆன்லைன் தொழில் அதை விட அவசியம். பெரிய கம்பெனிகளால் கூட ரீட்டெயிலில் நிற்கலாமல் இருக்குது. ஏன்டா கஸ்டமர்ஸ் இந்த ஷாப்பிங் பிஹேவியர்ஸ் கூட மாறிட்டுது. இப்போ எல்லாரும் ஆன்லைன் ஷாப்பிங்குக்கு தான் போகிறது இப்போ ஆக்கள் கூட. ஸோ ரீட்டெயிலை விரும்புகிற ஆக்கள் போகிறதுக்கு. இப்போ என்னதான் எங்கள்கிட்ட கடை இருந்தாலும் ரீட்டெயிலில் அதுக்கு ஒரு ஆன்லைன் சேல்ஸ் இருக்கணும். ஆன்லைன் சேல்ஸ் ஒன்று இருந்தால் தான் அது ஒரு பேக்கப் சேல்ஸாக இருக்கும். நாங்கள் தனியாக ரீட்டெயிலை மட்டும் நம்பி இருக்கலாது தொடர்ந்து ஃபியூச்சருக்கு. ரீட்டெயில் எவ்வளோத்துக்கு முக்கியமோ அதை விட ஆன்லைன் ஃபியூச்சருக்கு சரியான முக்கியம். ஸோ அதை நாங்கள் எவ்வளோத்துக்கு வெளில அமைத்துக் கொள்கிறோமோ அது எங்களுக்கு நல்லா. இந்த கரிசா காய்ச்ச 10 பேர் கடை வச்சிருக்கிற அண்ணன் மாதிரிட்ட கரிசா காய்ச்சாக்கள் எல்லாரும் சொல்கிற ஒரே ஸ்டோரி வந்து சேல்ஸ் இல்லை. அது முந்தி இருந்ததை விட இப்போ சரியாக குறைஞ்சிட்டு. அது வந்து ஒபியஸ்லி எல்லாருக்கும் விளங்கணும். இப்போ உலகம் போகிற போக்க பார்க்க ஆன்லைன் எனக்கு தெரியாது, அது புது விஷயம், அதை கற்றுக்கொள்றது கஷ்டம்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு இருக்கேன். அது கஷ்டமோ இல்லையோ ஆன்லைனுக்குள்ள வந்து நாங்கள் ஏதாவது மணி மேக் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கணும். ஒரு வேயை ஏற்படுத்தி கொள்ளணும். அதுக்கு நாங்கள் ஸ்கில்ஸ் இல்லாட்டிக்கு அந்த ஸ்கில்ஸை வளர்த்து கொள்ளணும். அதை வளர்த்து கொண்டு அதை நாங்கள் செய்யணும். இல்லாட்டிக்கு கஷ்டம் ஃபியூச்சருக்கு போகிறது.